இன்றைய தெய்வ வார்த்தை சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இன்றைய வசனம் 2 எதிராக இருக்கும் படைகளுக்கு இடையே இருக்கும் முரண்பாட்டை பற்றி பேசுகிறது. மேலும் சத்தியத்திற்கும் பொய்க்கும் நடுவிலான நித்திய போராட்டத்தில் தீமையை வெல்வது நீதிதான் என்று சொல்கிறது. எதிரிகளின் பொய் சொல்லும் நாவை அமைதியாக்கும்படிக்கு தாவீது தேவனை கூப்பிடுகிறார். அவர்கள் நீதிமானுக்கு எதிராக கொடிய பொய்களையும் கர்வமுள்ள இருமாப்புள்ள பேச்சுகளையும் பேசுகிறார்கள். தாவீது அவருடைய எதிரிகளிடத்திலிருந்து எதிர்ப்பையும் துன்புறுத்தலையும் எதிர்கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை பற்றி பொய்களை சொல்லி அவருக்கு எதிராக வீம்புமிக்க பேச்சுகளை பேசுகிறார்கள். அதனால் தாவீது தேவனிடத்தில் அடைக்கலம் தேடி தேவனை தெய்வீகமாக தலையிட்டு அவருக்கு பொல்லாப்பை விளைவிக்கும் பொய்யான உதடுகளை அமைதியாக்கும்படி கேட்கிறார். இந்த வசனம் தாவீது நீதிக்காக மன்றாடி அவருடைய சத்துருக்களின் பொல்லாங்கு தேவனுடைய நீதிக்கு முன்பாக நிற்காது என்று தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை காண்பிக்கிறது. பொய் உதடுகள் வஞ்சகம், சூழ்ச்சித்திறன் மற்றும் தவறானவைகளை பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் நீதிமான் ஒருவருடைய வார்த்தையிலும் செய்கைகளிலும் உண்மையாகவும் விசுவாசத்தோடும் இருப்பதை பிரதிபலிக்கிறது. இந்த வசனம் உலகளவில் மக்கள் பாடுகளையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்வதை பிரதிபலிக்கிறது. மேலும் தேவனை நீதியிலும் பாதுகாப்பிலும் இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. மேலும் தேவன் பொல்லாதவர்களின் பொய் சொல்லும் நாவை அமைதியாக்கி நீதிமான்களுக்கு நீதி அளிப்பார் என்ற நம்பிக்கையின் செய்தியை தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட பொய்யானவைகளிலிருந்து விடுவிக்க கோரிக்கை இந்த உலகத்திலும் உறவுகளிலும் உண்மை, சத்தியம், நம்பகத்தன்மைக்கு இயங்குகிறதை காண்பிக்கிறது. இன்றைய வசனம் உலகளவில் தேவனுடைய வழிநடத்துதல், பாதுகாப்பு மற்றும் இடுக்கண் நேரத்தில் நீதியை விரும்புகிறார்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.